எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். மதுரை விமான நிலையத்தில் அதிமுகவினருக்கும் விமான நிலைய அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இது பற்றி விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கி கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட காரணம் என்ன? தற்போது கள நிலவரம் என்ன? நிச்சயமாக மதுரையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். மதுரை விமான நிலையம் வந்த எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் பகுதிகளில் இருந்து அதிமுக நிர்வாகிகள் இன்று அதிகாலையிலேயே மதுரை விமான நிலையம் வந்திருந்தனர். அப்போது அவரை வரவேற்பதற்காக மதுரை விமான பயணிகள் வெளியே வரும் பாதை அருகே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வருகை தந்த பின்னர் வாகனம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அவருடைய வாகனம். அப்போது அந்த வாகனத்தை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு விமான நிலைய அதிகாரிகள் கூறினர். இல்லை என்றால் அந்த வாகனத்தை லாக் செய்து விடுவதாக கூறிய நிலையில் அதிமுகவினர் உடனடியாக அவரிடம், அந்த விமான நிலைய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கிருந்து அவர் புறப்பட்ட பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளை அகற்றிவிட்டு நின்றதால் போக்குவரத்து அதிமுகவினர் சிலர் அந்த பேரிகார்டுகளை அவர்களே தானமாக அகற்ற முற்பட்டனர். அப்போது அதிமுகவினருக்கும் அந்த காவல்துறையினருக்கும் இடையே சிறிது சலசலப்பானது ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கு முன்பாகவும் அது வந்து சென்ற பின்பாகவும் இரு சூழ்நிலைகளில் காவல்துறையினர் மற்றும் விமான நிலைய அதிகாரிகளுடன் அதிமுகவினர் சலசலப்பில் ஏற்பட்டது. ஒரு சர்ச்சை, இது விமான நிலைய வட்டாரத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சத்யகுமார். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.